நீங்கள் எனக்கு நான் சிக்கலாம் சரிதானே? நான் ஒரு சபையின் உறுப்பினர் சரியா? நீங்கள் எனக்கு நான் சிக்கலாம் சரிதானே? நான் ஒரு சபையின் உறுப்பினர் சரியா? உறுப்பினருக்கு அங்க சபையிலே எவ்வாறு நடந்து கொள்ளப்பட வேண்டும், எப்பேற்பட்ட வசனங்களை பாவிக்க வேண்டும் என்ற ஒரு ஒழுக்க போவை இருக்கின்றது. இங்க என்னட்ட நிறைய புத்தகங்கள் இருக்கு, இது வந்து யாரும் மாற்றி பார்க்கலாம். அந்த ஒழுக்கமான முறையிலே அங்க அனுமதிக்கிறது. கடந்த காலங்கள்ல ஒரு 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 கௌரவ உறுப்பினர் கையெழுத்திட்டு அந்த பொதுமகனை அங்கே அனுமதிக்கிறதுக்கு நாங்கள் செயலாளருக்கு அறிவித்தால் அவர் அனுமதி வழங்கியிருக்கிறார். ஆகவே இது ஒரு பிழையான இது எங்களுடைய கருத்துக்களை கலந்துபட்டதா இருக்கணும். மீடியாவில் சில சந்தர்ப்பங்கள்ல நிப்பாட்டத்தான் வேணும் மீடியாவில், அது வேறுனா இது என்னன்னு கேட்டால் ஒரு நாளுமே நாங்கள் அனுமதிக்கிறோம். காலவரியா இதுல நீங்கள் சரியான முறையில் ஒரு முடிவெடுக்கணும். மீடியாக்காரர் என்ன பொறுத்தவரை மீடியாக்காரர் இந்த சபை கூட்டத்திற்கு பெற வேண்டும். அவர்களுடைய ஐடென்டி காட்ட வேண்டி அவரை அனுமதிக்கலாம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறி வைக்க விரும்புகிறேன். கருத்துல எடுத்துக்கொள்ள வேணும். தயவு செய்து உங்கள்கிட்ட நான் வினயமாக வேண்டிக் கொள்றது, மீடியாவை உள்ளுக்குள்ள அனுமதியுங்கோ. நாங்கள் எங்களுடைய இந்த கரவட்டி பிரதேச சபையினுடைய சரி குலை அப்பா ஒரு வினைத்திறன் மிக்க ஒரு சபையை நீங்கள் கொண்டு நடத்தி கொண்டு செல்கிறீர்கள். அதுக்கு உங்களுடைய ஆரம்ப கட்ட உரை கூடி ஒரு எழுச்சியாக இருந்தது. அந்த எழுச்சியுடன் நாங்கள் அந்த மீடியாவையும் வரவேற்று நாங்கள் ஒரு வினைத்திறன் மிக்க இந்த சபையை கொண்டு போறதை எங்களோட மக்களுக்கு எடுத்துரைப்போம். இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் எங்களுக்கு. நீங்கள் இங்க நடக்கிற சில நடைமுறைகள் வெளியில போவதில்லை. தயவு செய்து இங்கே கட்சி பேதம் என்றுதான் நாங்கள் உங்களோட செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய ஆரம்ப உரையில் சொல்லியிருந்தீர்கள், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இந்த வீதிகள் போடுவது சம்பந்தமாக இளங்குமரன் மற்றும் ரஜீவன் அவர்கள் எல்லாம் எங்களோட இணைஞ்சு இந்த வீதிகளை எந்தெந்த வீதிகளை போடணும் என்று சொல்லி அவர்களோடு உங்களோட இணைந்தீர்கள். நீங்கள் அவர்களோடு இணைஞ்சு இதை நாங்கள் எங்களுடைய இந்த கரவட்டி பிரதேசங்களுடைய அபிவிருத்தியை கருதி நோக்கி முன்னுக்கு நகர்ந்து கொண்டு போறோம். இதுவரை நான் ஒரு ரோட் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கட்சி உறுப்பினராக இருந்து கூடி இந்த சபையில வந்து இந்த வீதியை போட்டு தாருங்கள் என்று உங்களை வற்புறுத்தின வரலாறு இல்லை. ஆனால் மேலதிகமாக நாங்கள் எங்களுடைய மத்திய அரசாங்கத்தினூடாக பெறுகின்ற நிதியை உங்களுடன் நாங்கள் தொடர்பு கொண்டு சகோதரத்துவத்தை பேணி நாங்கள் இந்த கரவட்டி பிரதேசங்களுடைய அபிவிருத்தியை வந்து நாங்கள் முன்னோக்கி நகர்த்த வேண்டும் என்றதுதான் எங்களுடைய அபிலாஷை. இப்படியான சூழ்நிலையில நீங்கள் இந்த மீடியாவை கொண்டு வந்து இதுல எங்களுடைய கரவட்டி பிரதேச சபையினுடைய மக்களும் இதுகளை எங்களுடைய கரவட்டி பிரதேச சபையினுடைய எழுச்சிகளை பார்க்க வேணும், அவர்களும் வந்து இதை கண்டு கழிக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள். தயவு செய்து இதுக்கு நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக நான் உங்களுக்கு வினயமாக என்ன ஒரு கருத்தை இதில் முன்வைக்கின்றேன். இந்த உயரிய சபையில் தவிசாளர் என்றது எக்ஸிக்யூட்டிவ் பவர் பர்சன், அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கின்றது. உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களால் செய்ய வேண்டிய சகல நடவடிக்கையும் செய்யலாம். ஆனால் இங்க அரிசி காசுக்கு உலகத்திட்டு நான் இந்த விரையில் உடனே வந்துடுவேன் கஞ்சி படிக்கிறது நான் வந்துடுவேன் என்று நான் இந்த விரையில் நான் இந்த சபை கூடுறது இந்த பக்கம் போடுறது அடுத்த பக்கம் வர்றதுதான் போட்டதான் சபை தீங்கும். முதலும் போட்டது அப்படி, ரெண்டாவது போயிட்டது அப்படி. தண்ணி அடுத்த பக்கம் பெறுது, பார்வை அடுத்த பக்கம். அப்ப நீங்கள் இப்ப என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இங்க தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களுக்கோ நீங்கள் இங்க
வக்காலத்துக்கு கேட்கும் யதார்த்தமானது கதைக்கும் இது மக்கள் உங்களோட இதுல இருந்து கொடுக்கல என்ன கௌரவ தவிசால உங்களோட பொக்கெட்ல இருந்து கொடுக்கல எனக்கு கோல் வருது நான் ரிசர்ச் பண்ண போறேன் இப்ப நான் உங்க போவைக்கிற எழுதி தந்துட்டு தான் போறேன் எனக்கு தேவையான எஸ்டிமேட் எனக்கு தேவையான பில் பேமெண்ட் நான் சைட்ல எடுத்த போட்டோஸ் இருக்குது எல்லா எவிடன்ஸும் இருக்குது எங்கள்ட்ட நாங்க அதை செக் பண்ண தான் போறோம் சரிதானே அப்ப இப்படியான முன்னுக்கு பின் முரணான சித்த விளையாட்டுகள் நடக்குது அந்த சித்த விளையாட்டு மூலம் ஒரு தனிநபர் லாபம் அடைகிறார் ஒழிய எங்களுடைய மக்கள் தனிநபர்கள் லாபம் அடையணும் அது எப்படி லாபம் அடையணும் எனக்கு தெரியல ஒன்று இறைவனுக்கு தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது சரிதானே அப்ப இப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்கட தொழில்நுட்ப குழுவில் இருக்கிற எல்லாரும் வினத்திறன் மிக்கவர்கள் அவர்கள் போய் பார்த்து நம்ம எங்கட கௌரவ சசி கௌரவ உறுப்பினர் சசி என்ன ஓடி இருக்கிறார் சரிதானே அப்ப நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணி நாங்கள் ஒரு வினத்திறன் மிக்க இதா உங்களுக்கும் பிரஷரை குறைச்சு நாங்கள் அதை செய்து தருவோம் எங்களால் ஏனும் செய்ததுக்கு ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் பெட் ஈவன் பெட் இதுல நான் பார்த்தேன் பெட்டுக்கு கொடுத்துருக்குது சொல்ல போறேன் பெட்னால என்ன வேலை முடிஞ்சுது ரிலீஸ் பண்றாங்க சரிதானே அப்படியான கட்டங்க நாங்கள் ரோட் எப்படி இருக்கோ என்ன தெரியாது எப்படி அடைஞ்சது தெரியாது போய் ரோட்டை பார்த்துருங்க க்ளோஸ் பண்ணி நாங்கள் தெரியாது க்ளோசிங் ஃபார்ம் நிரப்பி அதை க்ளோஸ் பண்ணினதும் தெரியாது இப்படியான ஃபைல்கள்ல கல்ல செயின் வச்சு போட்டு கொண்டாந்து காட்டினது நம்ம ஆக்களும் இருக்கணும் அதே மாதிரி பையில இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வீசப்பட்டதும் இருக்கு ஒழிக்கப்பட்டதும் இருக்கு இப்படியான சித்த விளையாட்டுகள் இங்க நடக்குது கரவட்டி பேசவே யார் கேட்கறதுக்கு இல்ல கேட்டால் பயம் இங்க இருக்கிற உத்தியோகத்தர்கள் பயப்படியும் இந்த உத்தியோகத்தர்களுக்கு என்னத்தை செய்யறது எங்கட உத்தியோகத்தர்களால எங்கட மக்கள் இல்லை சரியான பயன் அடையினம் இல்லை இங்க நடக்கின்ற சித்த விளையாட்டு காரணமாக மக்கள் பூர்ண பயனை அடையினம் இல்லை அதனால இதுவரை எல்லாத்தையும் நீங்கள் கரிசனையில கொண்டு இதுக்கான முடிவு இந்த இதுக்கான முடிவு உங்களோட நிதி குழுக்கு விரைக்க நீங்க கேட்க வேண்டும் கௌரவ தவிசாளர் எங்களுடைய பிரேரணை இதுல பிரேரணை வாசிக்கப்பட்டிருக்குது இந்த பிரேரணையின் படி 3 நாட்களுக்கு முன்னம் அனுமதி எடுக்க வேண்டும் என்றும் அப்படி எடுக்கிற சந்தர்ப்பங்கள்ல உள்ளுக்குள்ள அதுக்கு என்ன ஆசனங்களை நாங்கள் வந்து அமர்த்தி அவர்களை உள்வாங்கலாம்னு சொல்லி அதை வரவேற்கிறேன் உண்மையிலே இந்த பிரேரணை நான் கதைக்கு முன்னம் வந்திருந்தா கூட நான் அதை கன்சிடர் பண்ணியிருப்பேன் ஆனால் இந்த டான் டிவி என்றது வந்து எங்களுடைய வட மாகாணத்தை பொறுத்தவரையில் ஒரு பிரதானமான ஒரு எங்களுடைய ஊடகமாக இருக்கின்றது இந்த ஊடகம் வந்து ஒபிஷியலாக எங்களுடைய இந்த சபை அமர்வு துவங்கின அன்றைய நாள் செயலாளருக்கு அட்ரஸ் பண்ணப்பட்டு ஒவ்வொரு சபையிலையும் எங்களுக்கு கலந்து கொள்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் கடிதம் மூலம் கேட்டிருக்கிறார்கள் இன்று வரையும் ஒரு ஊடகத்தை எங்கட செயலாளர் இதுவரையும் அதுக்கான அனுமதியை கொடுக்கல செயலாளருக்கு அறிவிச்சிருக்கு ஆபீஸ்ல அதை கேளுங்க இல்லையோமோன்னு சொல்லி இன்றைக்கு இல்ல செயலாளருக்கு நான் கேட்டேன் என்னண்டா கௌரவ தவிசாளர் நீங்கள் கொண்டு வந்த பிரேரணையை நான் வரவேற்கிறேன் பிரேரணை 3 நாட்களுக்கு முன்னம் அதாவது வந்து 3 நாட்களுக்கு முன்னம் யாராவது வந்து மீடியாக்கள் வந்தால் உள்ளுக்கு அனுமதிக்கலாம் 3 நாட்களுக்கு முன்னம் வந்தால் இன்று சபை ஆரம்ப நாள் எங்களுடைய இந்த பிரே சபை ஆரம்ப நாளே டான் டிவியில இருந்து கடிதங்கள் சமர்ப்பிக்கப்படுது செயலாளருக்கு செயலாளர் இதுவரையும் அதுக்கான முடிவு என்ன சொல்லு என்ன காரணம் என்னத்துக்காண்டி இது ஊடகத்தை நீங்கள் நசுக்கிறது வந்து மக்களை நசுக்கிறது எங்களுக்கு உங்களுக்கு வாக்கு போட்ட மக்களை நசுக்கிறதுக்கு சமமானது இது எல்லாத்தையும் விட இந்த கரவட்டி பிரதேச சபையை எங்களுடைய இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துபவர் நசுக்கிக் கொண்டிருக்கின்றார் மக்களையும் நசுக்கிக் கொண்டிருக்கிறார் அதனுடைய உறுப்பினர்களையும் நசுக்கிக் கொண்டிருக்கிறார் இவன் உங்களையும் நசுக்கிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் இதுவரையும் ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறீர்கள் இல்லை சரியா நீங்கள் வந்து உங்களுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் எங்களுக்கு இன்றைக்கு அவையில அனுமதிக்க வேண்டும் என்றதுங்கிற தாழ்மையான வேண்டுகோள் இதுல
எங்களுடைய மக்களுக்கு இந்த நாங்க கதைக்கிற சபையில கதைக்கிற இந்த சரி குலைக்கு அப்பால அவர்கள் இந்த அவர்களை சென்றடையுது நேரடியாக. பிளீஸ், இதுல நீங்கள் ஒரு ஆளுமை மிக்க ஒரு எங்களுடைய இந்த சபையினுடைய கௌரவ தவிசாளி, நீங்கள் எவ்வளவு ஆளுமையாக கதைச்சு கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய இந்த செயற்பாடு, எங்களுடைய கரவட்டி பிரதேச செயற்பாடு ஏன் எங்களுக்கு கரவட்டி பிரதேச மக்கள் அறியக்கூடாது? ஏன் அறியக்கூடாது? சபை முதலும் கடிதம் கொடுத்திருக்கு இவருக்கு. இவர் என்ன அனுமதிக்கல. இவர் என்னன்னு சொல்லி சொன்னால், கௌரவ தவிசாளர் அவர்களே, இங்க இந்த அலுவலகத்தில் நடக்கிற இங்க இருக்கிற அலுவலர்கள் உத்தியோகத்தர்களே எங்களுக்கு முறையிட்டு இங்க நடக்கிற நாடகங்கள் என்று தான் சொல்லணும். இங்க நடக்கிற நாடகங்கள் எங்களுக்கு முறையிட்டு இருக்கணும். அப்ப இதுக்கு பின்னால ஒரு பெரிய ஒரு மாய தோட்டி ஒன்று தென்படுவது. என்ன காரணம் என்றது எங்களுக்கு தெரியல. தயவு செய்து நீங்கள் இதுக்கான முடிவை நீங்களே டிசிஷன் எடுத்து பிளீஸ் அனுமதிங்கோ. மீடியாவை கடிதம் கொடுத்திருக்கிறோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.